Dear viewers, so இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2019 மேத்தமெட்டிக்ஸ் கேட்ட ஒரு சில ப்ராப்ளம் ப்ளஸ் அதனுடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட் G be the set of all 2x2 matrices A, B, C, D where A, B, C, D are integers modulo 2 such that AD minus BC not equal to 0. Under matrix multiplication, G is a group of order option A 8, option B 6, option C 4, option D 2. இது ஒரு ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு மோஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 2x2 மேட்ரிசஸ். அதில் இருக்கிற பேஸ்ட் ஆன் எலமெண்ட்ஸ் ஏபிசிடி எல்லாமே இன்டிஜர்ஸ் மாடலோ 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்சோ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு 0. தென் ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. So, based on this problem, what is the given? So, பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் ஜென்ரல் லீனியர் குரூப் ஸ்பெஷல் லீனியர் குரூப்னு இருக்குது. த ஜென்ரல் லீனியர் குரூப் ஆஃப் 2, Z/2 like matrix A, B, C, D such that A, B, C, D belong to Z2 also AD minus BC not equal to 0. So இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் what is the order of general linear group of 2, Z2 is for what? So இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆர்டர் ஆஃப் ஜென்ரல் லீனியர் குரூப் ஆஃப் N, ZP like P power n minus 1, P power n minus P, P power n minus B square, and so on, P power n minus 1. இது எப்படி எழுதலாம்னா product of I equal to 0 to n minus 1, P power n minus P power I. So product of I equal to 0 to n minus 1. So I equal to 1 substitute பண்ணா P power n minus 1. I equal to 2 substitute பண்ணா P power n minus P square. 0 substitute பண்ணா P power n minus 1. And so on up to n minus 1. But in our problem, the n value is 2. P value also 2. So the order of general linear group of 2, ZP I equal to 0 to that is n minus 1. n என்ன 2. அப்போ 2 minus 1 1. P value is 2. n value is 2 minus P power I. ஸோ இப்போ ஐக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 power 2 minus 2 power 0, 2 power 2 minus 2 power 1. Like 2 square minus 1, 2 square minus 2, that is 2 power 2 4, 4 minus 1 3, here 2 square 4, 4 minus 2 2, the answer is 6. Option B is correct option. Next question, consider the following set of vectors over the real numbers are option A 1, 1, 0, another 1, 1, and 0, 1, 1. Option B 1, 1, 0, 0, 0, 1, minus 1, 0, and 0, 0, 0, 3. Option C 1, minus 1, 0, 1, 3, minus 1, and 5, 3, minus 2. Option D 2, minus 3, and 6, minus 9. Which of the following statement holds true? So option A and B linearly dependent over R, C and D linearly independent over R. Option B, A and D linearly independent and B and C linearly independent. Next C, A and C linearly independent, B and D linearly dependent. D, A, B linearly independent, C and D linearly dependent over R. So இந்த ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி இது ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். நம்ம அதாவது செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் செக் பண்ணுறது.
ஸோ இந்த லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணுறதுக்கு நமக்கு டூ கைண்ட் ஆஃப் வே பேஸ்ட் ஆன் linearly independent. Linearly independent means இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கு லைக் x1 x2 xn, அதாவது என்னன்னா x1 x2 up to xk. இது வந்து ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ். இது வந்து ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன் லைக் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு ஆல்ஃபா கே. இதெல்லாம் பீயிங் ஸ்கேலார். இது வந்து எப்படின்னா ஆல்ஃபா 1 x1 ஆல்ஃபா 2 x2 alpha k xk which is equal to 0, which implies all the scalars which is equal to 0 means these vectors are linearly independent. Suppose linearly dependent, at least one of alpha I should be not equal to 0. அப்படின்னு இருந்தால் அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப். அனதர் ஒன், இப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் டிபெண்டன்ட் சொல்கிறதுக்கு டிட்டர்மினன்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ ஏ வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்படி இருந்தால் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, த காலம்ஸ் ஆஃப் ஏ வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0னா அது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் சொல்கிறேன், ஒரு 3x3 வெக்டார் லைக் x1 வந்து கேபிட்டல் x1 வந்து x1 x2 x3. அதே மாதிரி y1 வந்து y1 y2 y3, z1 வந்து z1 z2 z3. இது வந்து நான் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து காலமில் எழுதுங்க x1 x2 x3 y1 y2 y3 z1 z2 z3. The determinant of A not equal to 0 which implies linearly independent. Determinant of A equal to 0 which implies linearly independent. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு போனால் அதனுடைய கான்செப்ட்ஸ் எப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 1 0, அதாவது 1 1 0 1 1 1 அண்டு 0 1 1. ஸோ இது ஈஸியாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா ஆப்ஷன் ஏ என்னென்ன கொடுத்துருக்காங்க லைக் மேட்ரிக்ஸ் ஏ 1 1 0, அடுத்தது 1 1 1 0 1 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1 -1 -1 டைம்ஸ் ஆஃப் லைக் 1 -0 -0. ஸோ அப்போ என்ன ஆகுனா விச் இஸ் ஈக்குவல் டு -1 நாட் ஈக்குவல் டு 0. -1 நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ கிவன் ஆப்ஷன் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இப்படி ஆப்ஷன் போகணும். இப்போ ஏ அண்ட் பி லீனியர்லி டிபெண்டன்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் வராது. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் சி ஆர் டி இதுதான் நமக்கு ஏதாவது கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஆப்ஷன் சி டியில் வர்றது ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்டு. அப்போ அதை நம்ம செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஏவும் சியும் லீனியர் இண்டிபெண்ட், ஆப்ஷன் டி வந்து ஏவும் பியும் லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம சிமிலர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை செக் பண்ணிட்டீங்கன்னா த ப்ராப்ளம் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபார் ஆப்ஷன் சி லைக் ஏ மேட்ரிக்ஸ் பி கொடுத்துக்கிற வெக்டரை அப்படியே காலம் வைஸ் எழுதிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க. த டிட்டர்மெண்ட் ஆஃப் பி 1 times of -6 plus 3 minus 1 into like 2 minus 0 plus 5 into 1 minus 0. ஸோ இதை பார்த்தீங்கன்னா -3 -2 plus 5 which is equal to 0 which implies linearly dependent. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி வந்து லீனியர் டிபெண்டன்ட் இருக்கிறதால ஆப்ஷன் சி ஆல்சோ ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இல்லை எனக்கு ரிமைனிங் 2 வெக்டரும் செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆப்ஷன் டி வேணா எழுதிக்கோங்க. ஆப்ஷன் டி லைக் ஏ மேட்ரிக்ஸ் டி. இது வந்து ரொம்ப ஈஸி தான். 2 minus 3 6 minus 9 like minus 18 plus 18 0 which implies linearly dependent. Which implies linearly dependent. Already C வந்து linear dependent, T linear dependent, B வந்து linearly independent. So the second problem over. Next, third problem. இதுவும் ஒரு conceptual question in linear algebra தான். ஒரு easy question, easy picking. இது எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா U is any vector space over F of dimension M. The dimension of homomorphism of U comma U and dimension of homomorphism of U comma R respectively. இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் கேட்குறாங்க. ஸோ யூ வந்து எனி வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டாங்க, அதோட டைமென்ஷன் எம். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்? த தியரம் சப்போஸ் dimension of V equal to M and dimension of U equal to N, then dimension of homomorphism of U comma V which is equal to M. But here only one dimension, that is homomorphism of U comma U, that is M into M equal to M square. So option A and B both are wrong. Next, homomorphism of U comma F which is equal to M. So which option? C is correct answer. Okay, thanks for watching. Please like and subscribe for more videos.